ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடாஸில் வந்து டயரை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி டயர் லோடு வந்துட்டு ஏற்றிட்டு இருந்த ஒரிஜினல் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரிஜினல் டயரு. அந்த பட்டன்லாம் தெரிஞ்சு வழுக்கையாக ஓடி அந்த கம்பி தெரிகிற வரைக்கும் ஓடிச்சு. சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. அது ஓடுற வரைக்குமே கம்பி தெரிகிற வரைக்கும் ஓடிச்சு, எல்லாத்தையும் ஓடிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி எம்டியில் வரும்போது டயர் பஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக ஸ்டெப்னி நான் மேலேயே தான் போட்டிருந்தேன். இந்த டயர் தான் ஸ்டெப்னி. அது வெயிலே கிடந்து நம்ம வந்து வண்டி கிட்டத்தட்ட வாங்கினதுலேருந்து சரி தான், இது வரைக்கும் அவ்வளோவா பஞ்சரே ஆகலை. அந்த டயர் வெடித்ததுனால இந்த ஸ்டெப்னியை தூக்கி போடலான்னு போட்டு பார்த்தா, சும்மா இந்த லோடுக்கே பாருங்கள் டயர் வந்து எவ்வளோ அமுங்கியிருக்குன்னு. அந்த வெயிலில் கிடந்து அந்த டயர் வந்து ரொம்ப எல்லாம் இது மாதிரி இருக்குது. லைட் வெயிட்டாக இருந்தாலும் வண்டி லைட் வெயிட்டில் இருந்தாலும் அமுங்கிருது அந்த டயரு. லோடெல்லாம் சும்மா போட்டு ஓட்ட முடியாது. அதனால் ஸ்டெப்னி போட்டிருக்க டயரை வந்துட்டு டாப்பில் போடாதீங்க, இல்லை வெயிலில் போட்டு வைக்காதீங்க. கீழே பின்னாடி பாட்டமில் வந்து போடுவாங்க. இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப்னி மாட்டுறதுக்கு இடம். நீங்கள் இங்கேயே மாட்டுங்க. ஸ்டெப்னி வந்து மேலே டாப்பில் போடாதீங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆனதை ஒரு பதிவு பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி டாப்பில் போடாதீங்க. ஸ்டெப்னியை வந்து டாப்பில் மேலே போட்டு டயரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது இத்தனைக்கும் வழுக்கு டயர் தான், இருந்தாலும் ரொம்ப இதாகிடுச்சு டயரு. இதாச்சும் இன்றைக்கி கம்மியான லோடு தான். அன்னைக்கு கூட இருக்கும்போது ரொம்ப டயர் வந்துட்டு அந்த டிஸ்கோட ஒட்டிருச்சு. அப்புறம் திருப்பி ஃப்ரண்டில் இருக்க டயரை தூக்கி பேக்கில் போட்டு அன்றைக்கி இன்னும் ஓட்டிகிட்டு இருந்தோம். நீ நாளைக்கு தான் போயிட்டு புது டயர் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி டயரை வந்துட்டு ஸ்டெப்னியை வந்து மேலே போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கீழே பாட்டம்லேயே மாட்டி வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு.